ஹலோ நேயர்களே, வெல்கம் டு சீஷாவின் வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சி. கடந்த சில வாரமாக கொரோனாவை சார்ந்த தலைப்புகளை நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் பேஜுக்கு போங்க. அந்த வீடியோஸை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கும் நம்ம சொசைட்டியில் நடந்துட்டுருக்க ஒரு கொடுமையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சைல்டு அப்யூஸ். டிவிலையும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை சேஃபாக வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம சின்ன பிள்ளைங்கள, பெண்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். இன்னும் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பயம் தான் ஏற்படுது. இந்த நிகழ்ச்சியில் ஏன் இந்த வன்கொடுமைகள் நடக்குது, இன்னும் நம்ம சொசைட்டியிலேருந்து எப்படி இதை மொத்தமாக நீக்கிறது அப்படின்றது குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். உலகின் 19% அதிகமான குழந்தைகளை இந்தியா கொண்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய குழந்தை மக்கள் தொகை கொண்ட நாடாக திகழ்கிறது. ஆனால் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பெருகி வரும் அச்சுறுத்தல் சிறுவர் வன்கொடுமையாகும். நாட்டின் 26 மாநிலங்களில் 12 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட 2 குழந்தைகளில் ஒருவர் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 109 குழந்தைகள் சிறுவர் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதாவது அந்த ஆண்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மொத்தம் 32,608 பேர். சிறுவர் வன்கொடுமை என்பது நம் குழந்தைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் மட்டுமல்லாமல், போஸ்கோ சட்டத்தின்படி 44.2% குழந்தைகள் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். 2019ஆம் ஆண்டில் குறைந்தபட்சம் 67,134 குழந்தைகள் காணாமல் போயினர். 2019ஆம் ஆண்டில் குழந்தைகள் ஆபாச படங்கள் அல்லது கிட்டி ஆபாச பொருட்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 781 வழக்குகளும் இந்த பதிவில் வெளிவந்துள்ளன. இது 2018ஆம் ஆண்டை விட 2 மடங்காகும். இது நம் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான தீமை. நமக்கு நடந்த அனுபவத்தை பற்றி சொன்னால் பெற்றோர் தன்னை நம்ப மாட்டார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள் என்ற பய உணர்வு, பெற்றோரின் அன்பை இழந்து விடுவோம் என்ற அச்ச உணர்வு, தங்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம், அவமானம், குற்ற உணர்ச்சி, தான் தவறு செய்து விட்டோம் என்ற மனோபாவம், நம் மீதுதான் தவறு என்று குற்றம் சாட்டப்படுவோம் என்ற எண்ணம். பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் நடந்த கொடுமைகளை தெரியப்படுத்தாததற்கு முக்கிய காரணங்கள் இவைகளே. பெற்றோரில் ஒருவர் அல்லது ஒரு பெரியவர் தங்கள் குழந்தை சிறுவர் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதை கண்டறிந்தால் அவர்கள் அந்த குழந்தையை வீட்டில் பூட்டி வைக்கிறார்கள். சமுதாய கண்ணோட்டங்களின் நிமித்தமாக அந்த கொடுமையை பற்றி ஒருபோதும் பேச மாட்டார்கள். அது மட்டுமின்றி அவர்களது குடும்பத்திற்கு அவமானம் வந்து சேரும் என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் மறுபுறத்தில் வன்கொடுமை செய்த குற்றவாளி பொதுவாக குற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறார் அல்லது குறைந்தபட்ச பின் விளைவுகளையே சந்திக்கிறார். குற்றவாளிக்கும் குழந்தைக்கும் இடையில் அரசாங்கம், சமூகம், பெற்றோர் என 3 நபர்கள் இருக்கின்றனர். இதை கடந்து ஒரு குழந்தை பாலியல் கொடுமையில் பாதிக்கப்பட்டால் அது இம்மூவரின் கவனக்குறைவால் நடைபெறுகிறது என்பதே உண்மை. முதலாவதாக நம்ம பப்ளிக் கிட்ட பேசுவோம். அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவெஸ்சன், இந்த காரியத்தை குறித்து நீங்கள் டெய்லி நியூஸ்லேயும் சோஷியல் மீடியாலையும் ஏதாவது ஒரு கேஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கோவம் தான் படுவேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சின்ன பாப்பாவுக்கு இப்படி நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை ஒரு பசங்கக்கிட்ட பழகும்போது எப்படி பழகும், ஒரு அண்ணா அங்கிள் அப்படின்னு தான் பழகும். போய் அந்த குழந்தைய இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ சீரியஸாக ரொம்ப கோவம் தான் வருது எனக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை டிவியில் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, தாங்கிக்கவே முடியல. பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புறதுக்கு, வேலைக்கு அனுப்புறதுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம் இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸில் கூட வந்துச்சு, ஒரு சித்தப்பா அவங்க சின்ன பொண்ணு கூட அப்படி பாலியல் வன்கொடுமை அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா அப்பா அம்மாவும் உங்களால் பார்த்துக்க முடிஞ்சால் குழந்தைங்களை பெற்றுக்குங்க, இல்லைன்னா பெற்றுக்கவே பெற்றுக்காதுங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். வன்கொடுமையால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கோபத்தை விட என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம ஜெண்டர் மேலே சம்டைம்ஸ் சில பொண்ணுங்களுக்கு வெறுப்பு வர சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பொண்ணாக பிறந்தனால தான் நம்ம இவ்வளோ அப்யூஸ் கோ த்ரூ பண்ணுறோமான்னு முக்கால்வாசி சில டைம் பொண்ணுங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு பொண்ணாக இருக்கிறனால தானே நம்ம இவ்வளோ அப்யூஸை ஃபீல் பண்ணுறோம். ஒரு பையனாக இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காத முக்கால்வாசி எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். தனி மனுஷனா இதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க? தனி நபர் ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்தை பற்றி நான் எனக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு இது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன். இப்போது குட்டி பிள்ளைங்க தான் நானும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு இப்போவுமே இப்படி தான் இருக்கணும், குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் ஒருத்தரும் இப்போ தன்னோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும். இப்படின்னா என்ன, அப்யூஸ்னால் என்ன, ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஒருத்தங்க நம்மள்ட்ட எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, எந்த விஷயத்த நம்ம இப்போ ஒரு மீடியானா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப இப்போ சொல்லி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குது, ஒரு கெட்டது நடக்குதுன்னா அவங்க நம்மள்ட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட ஒரு பாண்டிங் இருக்கணும். ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அப்ராடில் நிறையா கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் இருக்குது. பட் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த பிள்ளைங்கிட்டையோ இல்லை ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு கேர்ள்கிட்டையோ ஒரு அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ அதை பற்றி பேசவே ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கக்கூடாது. அவங்க அதை பற்றி பேசி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்ம செய்கிறத விட இட் இஸ் ஒரு ஃபேமிலியோட ரோல் இது. முதல்ல வீட்டிலேருந்து சில்ட்ரனுக்கும் சரி ஒரு சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது மூலயமா ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வளரும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் பெரும்பாலுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கத்திலேருந்து தான் வர வேண்டிய விஷயம். அது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்களோ ஸோ அதே மனநிலைமையில் தான் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கணுங்கிறது தான் தனிப்பட்ட கருத்து. எனக்கு 2 ஆண் குழந்தைகள். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெண் குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்கள எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இதை சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னோட பொண்ணு தன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த தப்பு நடக்காது. ஒரு பெண்ணா இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? பாதுகாப்பாக உணர்வீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸு இன்றைய சமுதாயத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பெண்கள் தாங்களே தான் பாதுகாப்பு. 53% அபியூஸ் ஆகுற இந்த இந்தியாவில் நான் பாதுகாப்பாக கண்டிப்பாக இல்லை. இந்த நாட்டில் பாதுகாப்பு பெண்களுக்கும் கிடையாது, சிறு பிள்ளைங்களுக்கும் கிடையாது. No, I'm so sorry to say that I don't feel safe in this country. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நானும் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கேன். எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு சேஃப்டி இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சுற்றுப்புற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்றதை நான் உணர்றேன். பெண்களுக்கு வீட்டிலே பாதுகாப்பு இல்லாத போது நாட்டில் எங்கேருந்து இருக்க போகுது பாதுகாப்புங்கிறது பெண்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயுமே ஒரு பொது இடத்துல கிடையவே கிடையாது. ஃபேமிலியாக வேணால் போனால் வேணாம், பாதுகாப்பான அது ஃபேமிலியை குடிக்காத ஆளோட போனால் வேணால் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா வீட்டிலேயே பாதுகாப்பு கிடையாது. என்னோடய லைஃப்பில் பாதுகாப்பு நான் 100% நான் சொல்ல மாட்டேன். இருக்குது, இல்லாமையும் சில நேரங்களாக நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த நாட்டில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெண்கள் தங்களை தானே தான் பாதுகாத்துக்க வேண்டியதாக இருக்குதே தவிர நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாருங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஏழை குழந்தைங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில் புது துணியே போட்டதில்லை. இவங்கள போல உள்ள பல குழந்தைங்க புது துணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தினேஷ். மற்ற பசங்களா போல் புது துணி போடணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு அப்பா இல்லை வாங்கி தரத்துக்கு. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு வருவோம். புது ட்ரெஸ் நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தரத்துலாம் காசு இல்லைடா,
பழைய ட்ரெஸ் இருக்குது அது போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பழைய ட்ரெஸ் போட்டுனாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேலி பண்ணுவாங்க. நான் பழைய துணி போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவக்கூடிய ஒருத்தர். இவங்கள போல உள்ள பல குழந்தைகளை கண்டறிஞ்சு உதவி செய்யற வழிய சீஷா தொண்டு நிறுவனம் அறியும். ஆனா உங்க உதவி இல்லாம எங்களால இதை செய்ய முடியாது. 500 ரூபாய்ங்கிற சிறிய தொகையால நீங்க ஒரு குழந்தைக்கு புது துணியை வழங்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 04466660000 என்ற எண்ணை அழையுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாங்க, சீஷா மூலமா. நேர்களே, நம்ம மக்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டீங்க. உங்களுக்கும் இதே ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்படி நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நம்ம கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கறதுக்கு அட்வொகேட் அஜிதா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ மேம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. முதலாவது கேள்வி, நம்ம டிவியில் சோஷியல் மீடியாவில் இந்த கொடுமையை பற்றி நம்ம நிறைய கேட்குறோம். அது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கோவம் வரதா செய்யுது. இந்த கொடுமை நடக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளாக, ஒரு கமாடிட்டி மாதிரி அதை பிரபலப்படுத்தி அதை நுகர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை முன் கொண்டு வருவதும் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுதான் இந்த ஒரு சந்தை சமூகத்தினுடைய ஒரு வேலையா இருக்கு. ஸோ இது ஒரு மார்க்கெட் சொசைட்டி மாதிரி இருக்கு. இது ஒரு இந்த எக்கானமியே அப்படிப்பட்ட ஒரு எல்லாவற்றையும் விற்பனைக்குரிய பொருளாக ஆக்குறது, காட்சிப்படுத்தி அதை விற்பனை செய்வது, அதுல லாபம் மட்டும்தான் நோக்கம் அப்படிங்கிற ஒரு சமூகமாக ரொம்ப வேகமா, குறிப்பாக 2000க்கு பிறகு 2000 இயர்க்கு அப்புறம் ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டு வருது. இந்த நேரத்துலதான் நமக்கான இன்டர்நெட்ங்கிற வலைத்தளம், இணையதளம் இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலுடைய ஒரு டெக்னாலஜியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் குழந்தைகளையும், குழந்தைகளுடைய உடலையும், குழந்தைகள் மீதான அவர்கள் எப்படி நுகர வேண்டும் என்பது போலான விஷயங்களை, குறிப்பாக சைல்ட் பார்ன் அப்படிங்கிற குழந்தைகளை உட்படுத்திய குழந்தைகள் மீதான ஒரு பாலியல் வக்கிரமான படங்கள், திரை படங்கள் அல்லது அதற்கான அனிமேஷன் இப்படிங்கிற விஷயங்கள் மிக அதிகமா வருது. இந்த டெக்னாலஜி என்பது பல விஷயங்களில் நமக்கு மனித வாழ்வை மேம்படுத்தி இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு தீனி போடும் அல்லது இதை துரிதமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்குங்கிறத நம்மால மறுக்கவே முடியாது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த விஷயங்களை காட்சி பொருளாக்கிய அந்த கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக நம்மை போன்றவர்களும் இயக்கங்களும், ஒரு என்ஜிஓக்களும், அப்புறம் அரசுகளினுடைய எல்லா நிறுவனங்களும் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் இன்றைக்கு குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது. இன்னும் இந்த வன்கொடுமை செய்யறவங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன தண்டனைகள் இருக்கு? குழந்தைகள் மீதான வன்கொடுமை அப்படிங்கறது நான் பாலியல் ரீதியான வன்கொடுமைகளை மிகவும் மோசமான வன்முறையா நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். அந்த வன்முறைகள்ல, பாலியல் ரீதியான வன்கொடுமைகள்ல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்று, ஒரு குழந்தையை தொடுவது அல்லது அதை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது. இன்னொன்னு பாலியல் ரீதியான வன்புணர்வு, நுழைத்தல் குற்றங்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தன்னுடைய உடலையோ, உடல் பாகங்களையோ அல்லது வேறு பொருட்களையோ அந்த குழந்தையினுடைய பிறப்புறுப்பு, அதனுடைய சிறுநீர் தாரை, அப்புறம் அதனுடைய வாய், காது, மூக்கு, கண், மூக்கு போன்ற எந்த ஒரு உடலில் இருக்கக்கூடிய துவாரங்களிலும் ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியையோ, மனிதர்களுடைய ஒரு உடல் பகுதியோ, இல்லைன்னா அவங்க ஒரு பொருளையோ நுழைத்தால் அது மிக கடுமையான குற்றமாக நுழைத்தல் சம்பந்தப்பட்ட குற்றம். அடுத்ததாக இது போன்ற உள் நுழைத்தல் இல்லாமல் அந்த குழந்தைகளை தொட வேண்டாத இடங்களில் தொடுவது, சீண்டுவது, அந்த குழந்தைகளை பிறரினுடைய பிறப்புறுப்புகளை தொட வைப்பது, பாலியல் ரீதியான செய்கைகளின் மூலமாக அந்த குழந்தையை மிகவும் சிரமப்படுத்தி அல்லது தொட்டு அல்லது அந்த குழந்தையை முறைகேடாக பயன்படுத்துதல் அப்படிங்கிற, அல்லது அந்த வார்த்தைகளை அநாகரிகமா கெட்டதாக என்னுடன் நீ பாலியல் ரீதியான செய்கைகளை செய்யின்னு சொல்றது, இப்படி வார்த்தைகள் மூலமாக செய்தாலும் கூட அது நுழைத்தலற்ற பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருக்கு. மூன்றாவதாக பாலியல் ரீதியான சீண்டுதல் அல்லது துன்புறுத்தல் அப்படிங்கிற செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தைக்கு தேவையில்லாமல் காலையில எந்திரிச்சு குட் மார்னிங், எப்படி இருக்க, உன்னை பார்த்தால் ரோஜா பூ மாதிரி இருக்கு, உன்னுடைய பட்டுக்கண்ணம் அழகா இருக்கு குட்டி அப்படின்னு
ஒரு குழந்தையே குழந்தையாக தான், ஆனா அதுல தவறான ஒரு அவசியமற்ற ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அனுப்பும் பொழுது அது ஒரு பாலியல் வன்முறை அல்லது பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். இந்த 3 விதமான குற்றங்களை இந்த பாக்சோ என்கிற ஒரு சட்டம், பாக்சோ அப்படின்னா குழந்தைகளை பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னுடைய சின்ன சுருக்கம் தான். இந்த சட்டம் 2012 வந்தது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்த 3 விதமான குற்றங்களை ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும், மரண தண்டனை வரைக்கும் கூட அதிகபட்ச தண்டனை தரக்கூடிய ஒரு குற்றமாக இதை வந்து பாக்குறாங்க. இந்த சட்டம் என்பது மிக மிக கடுமையானது, ரொம்ப கஷ்டம், பெயில் கூட கிடைக்காது. அப்ப ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் ஒரு குழந்தையவோ, ஒரு பெண் குழந்தையவோ, ஆண் குழந்தையவோ ஒரு பாலியல் ரீதியா ஒரு செக்ஷுவலான ஒரு அடிப்படையில எந்தவித தொந்தரவு பண்ணாலும் இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் வந்து அதற்கேற்றாற் போல யூஸ் பண்ண முடியும். பல்வேறு குற்றங்களுக்கு பல்வேறு தண்டனைகளை தருது. இந்த சிறுவர் வன்கொடுமை அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன க்ரைம்ஸ் நடக்குது. ஈவ் டீசிங், பெண்களை ஒரு வித்தியாசமாக பார்க்குறது, வினோதமாக பார்க்குறது, அவங்க கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன கொடுமைகள்லாம் நடக்குது. அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம சொசைட்டியோ இல்லை கவர்மெண்ட்டோ சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு தண்டனைகள் இருக்குதா? சிறிய குற்றங்களா இருந்தாலும் கூட, குறிப்பா நீங்க கேட்டது போல சாலையில போகும்போது, ரோட்ல போகும்போது ஒரு குழந்தைய கிண்டல் பண்றாங்க, கேலி பேசுறாங்கன்னா, அவங்க பணி செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான சீண்டுதல், துன்புறுத்தல், கேலி பேசுதல் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு, சட்டப்பிரிவு இருக்கு, தண்டனை இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் இருக்குங்கிறதையும் கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மனுஷிங்கிற மரியாதையை கொடுத்து அவளை சீண்டுனாலோ, தொட்டாலோ, தொடாமையே தொந்தரவு பண்ணாலோ, நாம மனிதர்கள்ங்கிற அடிப்படையில இருக்கிற சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு 10 பேர், 100 பேர், 1000 பேர் முன் வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப குறையும். 1000 பேர் இந்த வழக்குகளுக்கு வரோம்னா சட்டத்தை கடுமையாக்குவாங்க. இந்த மாதிரி கேஸ் உடனடியாக தண்டனை கொடுங்க, தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கே ஒரு தேவை வரும். அதனால சின்னது தப்புகளுக்கும் கூட சட்டத்தில் தண்டனை இருக்கிறது. பாலியல் சீண்டல், சாலையில் பின்தொடர்தல், யாராச்சும் ஒரு ஆண் தன்னுடைய உடலை காட்டும் விதமாக தன் ஆடைய, தன்னுடைய ட்ரெஸ்ஸை காட்டிடுறான் அப்படின்னா அது கூட வாயுவரிசம்னு அது கூட சட்டத்துல இபிகோ 354 சிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. இதுக்கெல்லாம் கூட ஒரு தண்டனை இருக்கு. பின்னாலேயே வரானா, அவன் பின்னால வந்தா உனக்கு எப்படி பின்னாடியா கண்ணு இருக்கு, நீ ஏன் பார்த்தேன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம கேள்வி கேட்கிற அந்த மோசமான கலாச்சாரத்தை விடணும். பின்னாலேயே வர்றதுங்கிறது ஒரு பெரிய வன்முறை. நமக்கு படப்படான்னு இருக்கும், அந்த பொண்ணுக்கு கால் தடுமாறும், ஒரு பஸ்ல ஏற முடியாது. இப்படி எல்லாம் வந்து ஒரு வேணான்னு சொல்ற ஒருத்தனை வந்து பின்னாலேயே வர்றதுங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான அநாகரிகமான ஒரு குற்ற செயல். இதுக்கெல்லாம் தண்டனை வந்துருச்சு. நம்ம சமுதாயம் தான் நம்ம வந்து இந்த குற்றங்கள் எல்லாம் வந்து குற்றம்னு பாக்குற ஒரு பார்வையோட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வரணுங்கிறது இன்றைக்கு இருக்க காலத்தினுடைய ரொம்ப ரொம்ப அவசியம், ஒரு கட்டாயம் அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த வன்கொடுமைகளை பார்த்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் இருக்கா? நம்ம கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? உடனடியாக நம்ம மனசுல வர்றது 100 கூப்பிடலாம் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம அதெல்லாம் போலீஸ் வந்துருவாங்க, நமக்கு அக்கம் பக்கத்துல சங்கடமாயிடும். ஒரு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட, நம்ம வீட்டு பெண் குழந்தை, நம்ம வீட்டு ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட பாலியல் ஒரு செக்ஷுவலான ஒரு மேட்டர், செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம்ங்கிறதுனால நம்ம சங்கடப்படுறோம்னா 1098, அதாவது 10 9 8 10ல இருந்து கீழே வர 3 நம்பர், அதை வரிசையா நம்ம வந்து தொலைபேசியில ஒரு போன் போட்டு நம்ம கூப்பிட்டோம்னா அங்க அதை எடுத்து எந்த குழந்தைக்கு எங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேரடியா வருவாங்க. நமக்கு தகுந்த அந்த விஷயங்களை கவனிக்கக்கூடிய காவல்துறையில இருக்கிற சிறப்பு அதிகாரிகள்கிட்ட, டிசிபியும் சொல்லுவோம், மாவட்ட அளவிலான குழந்தைகள் நல சிறப்பு காவலர்கள், அந்த குழந்தைகளை பாதுகாக்கும் அலுவலர்கள் வந்து காவல்துறையிலேயே இருக்காங்க. அந்த சிறப்பு அதிகாரிகள் நம்மள வந்து கவனிப்பாங்க. அதனால 10 9 8 எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். 100 கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமே இல்லை. இதுதான் முதல் படி. இது மூலமா தான் நம்ம குழந்தைகள் மேல இருக்க எந்த விதமான தப்பு நடந்தாலும் நம்ம அடுத்த விஷயத்திற்கு நடவடிக்கையினுடைய முதல் படிக்கு நம்ம இதன் மூலமாக போக முடியும். இந்த வன்கொடுமைகளை அலோவ் பண்றதுக்கு பெற்றோர்கள் ஏதாவது தவறு செய்யறாங்களா? பெற்றோர்கள் என்ன பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும்? இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா யார் தான் அப்ப பொறுப்பு? அப்ப ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குது, குழந்தை மேலேயே அவங்க வந்து பொருளாக பயன்படுத்துறாங்க, அல்லது அநாகரிகமா ஒரு பாலியல் ரீதியா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய தப்பு அதுல என்ன இருக்க முடியும்?
அப்ப பெற்றோர்களுடைய கடமை என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பெற்றோர் என்ன பண்ணணும்னு சொன்னா, தங்கள் குழந்தைகளுடைய நாளெல்லாம் அவங்களோட இருக்கக்கூடிய வேலை என்ன, எப்ப ஸ்கூலுக்கு போகுது குழந்தை, எப்ப வருது, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் அதனுடைய முகம் எப்படி இருக்கு, அது வாட்டமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, நார்மலா இருக்கா, இல்லைன்னா ஏதோ ஒரு துவண்டாப்புல இருக்குதா, இல்ல ஒரு கவலையா இருக்குதா, ஓடி ஓடி ஒளியுதா, முகத்தை பார்த்து பேச மாட்டேங்குதா, ஒரு குழந்தை கண்ணை பார்த்து பேச மாட்டேங்குதா, எப்பவுமே இருக்க சிரிப்பும் ஒரு ஒரு புன்முறுவலும் அந்த குழந்தை மூஞ்சில இருந்து காணாம போயிடுச்சா, நல்லா சாப்பிடுற குழந்தை சாப்பிடுறத விட்டுருச்சா, நல்லா தூங்குற குழந்தை தூங்குறத விட்டுடுச்சா, இல்லைன்னா எப்பவுமே அளவா சாப்பிடுற குழந்தை ஓவரா சாப்பிடுதா, இல்ல எப்பவுமே சாதாரணமா தூங்குற குழந்தை ரொம்ப அதிகமா சாப்பிடுதா, இப்படி அந்த குழந்தைகளோட நடைமுறையில என்ன மாற்றம் வருதுன்றத பாக்குறதுதான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் கடமை. இது முதல் விஷயம். நம்ம அதை பார்க்காமயே இருந்துட்டோம்னா எந்த சின்ன கஷ்டத்துல அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் தெரியாம அந்த தப்பு பண்ற கைவாளிகளும் நாய்களும் குழந்தைய பெரிய தப்பு பண்ற வரைக்கும் நம்ம அனுமதிச்சுட்டு அந்த குழந்தைக்கு சொல்ல பயமோ அச்சத்திலயோ நம்ம கிட்ட சொல்லாம விட்டுடுச்சு. நான் பெரிய தப்பு வரும்போது ஏன் சொல்லலன்னு குழந்தைய போட்டு அடிக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு. ஏன்னா தனக்கு இயலாமை, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்ணிடுவாங்க. அந்த பெற்றோர் யாருக்கும் குழந்தைய கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் இல்ல, கண்ணா வச்சு பாக்குற பெற்றோர் தான் எல்லாரும். அப்ப நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு குழந்தைய ஒரு தோல்ல இப்படி தட்டி நல்லதுமா நல்லா படிச்சிருக்க அப்படின்னு தோல்ல தட்டுற ஒரு பக்கத்து வீட்டு தாத்தாவும் மாமாவையும் நம்ம ஏத்துக்கலாம். அந்த கை கொஞ்சம் இறங்குது, எங்க மறைக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் குழந்தை மறைக்கணும்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் அந்த கை போகுது, கண் பார்வை போகுது அந்த நபர்களுக்குன்னா அந்த ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், அவன் உங்களுக்கு படிக்க இழக்கிற ஒரு முதலாளியா இருக்கட்டும், அல்லது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருக்கட்டும், மருத்துவம் பார்க்குற டாக்டரா இருக்கட்டும், அல்லது ஒரு காவல்துறையில் இருக்க அதிகாரி ஆகட்டும், யாரா இருந்தாலும் நம்ம எந்த விதமான தயக்கமும் இல்லாம அதையெல்லாம் கண்டு கொண்டு அந்த குழந்தைய நம்ம உடனடியாக இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒரு தப்புன்னா தப்புன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்கணும். அப்ப இந்த பெற்றோர்கள் கவனமா இருக்கிறது, விழிப்புணர்வோட பிரச்சனைகளோ பாதிப்புகளோ மாற்றமோ வந்தா பாக்குறது, மூன்றாவது ஒரு நல்ல நெருங்கி பழகிறதுக்கான ஒரு நண்பர்களா இருக்கிற ஒரு ஒரு நண்பர்களை போன்று இருக்கிறவங்களா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்குது, கொஞ்சம் 13-14 வயசுல ரொம்ப பவுடர் அடிக்குது, ரொம்ப மை வைக்குது, கொஞ்சம் தலையை எக்ஸ்ட்ரா வருதுன்னா என்னடி உனக்கு இப்பயே வந்துருச்சா, உனக்கு ஆளை தேடுதா, உனக்கு மூஞ்சி அழகு தேடுதா அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் அந்த குழந்தைங்களை பேசாம, எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, இந்த வயசுல அப்படித்தான் தோணும், நம்ம பெரிய ஆளாயிட்டோம், பெரிய ஆம்பளை ஆயிட்டோம், பெரிய பொம்பளை ஆயிட்டோம் நமக்கு தோணும், இதெல்லாம் சாதாரணம் தான், யாராச்சும் பார்த்தா சந்தோஷமா இருந்தா அம்மா கிட்ட சொல்லு, நானும் பாக்குறேன் யாருன்னுட்டு, உனக்கு ஒரு பையனை பார்த்தா சிரிக்கணும் பேசணும்னு இருக்கா, டியூஷன் போற பையனை வீட்டுக்கு கூட்டு வா, நம்ம வீட்டுல உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்காணிப்புல அந்த குழந்தை இருக்கிற அளவுக்கு நம்ம முன்னேறணும், மாறணும். நான் அப்படி வளர்ந்தேன், நீ இப்படி வளர்ந்தேன்னு பேசிட்டே இருக்காதீங்க. நமக்கு வேற வாய்ப்பு, நம்ம காலம் வேற, இன்றைக்கு இருக்க காலம் வேற. அதனால இன்னைக்கு அவங்களுடைய தேவை, கஷ்டம், அவங்களுடைய உணர்வுகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலுமே பிள்ளைங்க நம்ம கிட்ட அன்பா அம்மா இந்த பொண்ணை பார்த்தம்மா, அம்மா இந்த பையன் பார்த்தம்மா, அந்த டியூஷன்ல ஒரு பையன் இல்லம்மா என்னை பார்த்துட்டே இருந்தாமா சொல்றதுக்கு நீங்க தகுதியான ஒரு ஒரு நட்பு உணர்வை கொஞ்சம் பாராட்டுங்க. அதனால பெற்றோர்களுடைய வேலை வெறும் பெற்றோரா நான் தான் பெத்தேன் நான் தான் வளர்த்தேன்னு அந்த பெருமையிலே இல்லாம கொஞ்சம் இறங்கி நண்பர்களாயிட்டு தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்கிற விஷயத்த நடைமுறையில காட்டுறது என்பது, கவனமாக இருப்பது என்பது, அக்கம் பக்கத்து அண்டை அயலார் வீட்டாரெல்லாம் ஒரு காட்சி பொருள் மாதிரி நம்ம குழந்தைய நிக்க வச்சு நீ பாடு, நீ டான்ஸ் ஆடு, மாமாவை பாருன்றதெல்லாம் சொல்லாம பழைய கதைகளை விட்டுட்டு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும்ன்றது நமக்கான அடிப்படையான அவசியமான பாடம் இந்த காலத்துல. இன்னும் கடைசியா தனிப்பட்ட விதத்துல நம்ம சமுதாயத்துல இருக்கிற மக்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா அவங்க என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளைய பார்த்தாலுமே, நம்ம ஒரு பொண்ணுன்னு பார்த்தாலுமே எந்த வயசா இருந்தாலும் தலையில எடுத்து முக்காடு போட்டுக்கிறதோ, உடனே காலில் தொட்டு கும்பிடுறதோ, இல்லைன்னா அடிமை போல நடந்துக்கிறதோ நம்ம சமுதாயத்துல கலாச்சாரமே இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை யாராச்சும் தப்பா நடத்துனாங்கன்னா, உன்னை யாராச்சும் தப்பா பேசினாங்கன்னா நீ கேள்வி கேளு. உனக்கு நீ ஒரு மனுஷி, உனக்கு 2 கையும் 2 காலும் ஒரு மூளையும் இருக்கு, ஒரு குழந்தை பெத்து கொடுக்குற ஒரு கருப்பை மட்டும் இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு தானுங்கிற ஒரு கர்வத்தையும், நமக்கு யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, நம்மள அசிங்கப்படுத்தக்கூடாது, நம்மள கேவலமா பேசக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கண்ணியத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது விஷயம், நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க யாராவது தப்பா இருக்காங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த அந்த பொண்ணு அப்படிதான் பண்ணியிருக்கோம், அவளாலதான் அவன் அப்படி பண்ணியிருக்கான், அவ போடுற ட்ரெஸ் சரியில்லை, அவ நட சரியில்லை, உடை சரியில்லை, அவ சிரிக்கிற சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா தவறுகளுக்கும், சின்ன தப்புக்கோ பெரிய தப்புக்கோ பொம்பளைதான் காரணங்கிற ஒரு
இழிவான செயலை நம்ம சமுதாயத்துல விடணும், நம்ம குடும்பங்கள்ல நம்ம விட்டுடணும். அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்காருன்னா என்ன காரணம் அப்படின்றதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, பொம்பளைனாலுமே அப்படிதான், இந்த பொம்பளைனாலே பின்புத்திங்கிற மாதிரியான தேவையற்ற ஒரு பொம்பளை பிள்ளைய, பெண்களை ரெண்டாம் பட்சமா நினைக்கக்கூடிய அநாகரிகத்தையும் சமத்துவம் இல்லாத ஒரு ஒரு கலாச்சாரத்தையும் நம்ம விட்டு ஒழிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு அச்சாணியா இருக்க அந்த பெண்ணை மதிப்பதற்கு நம் வீட்டு ஆண்களும் நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவளுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்பதற்கும், மத்தவங்களுக்கு போய் பகிர்ந்துட்டு அம்மா இப்படி ஆச்சு, அக்கா எனக்கு இப்படி ஆச்சு, அண்ணா இப்படி எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கான, தன்னுடைய வீட்டுல தனக்கு ஒரு பாதுகாப்பா உணர்றதுக்கு, ஒரு செக்யூர்டா உணர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். இது நம்முடைய சமூகத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு எடுத்துக்கலாம். அறிவுரைங்கிற வார்த்தை ரொம்ப பெருசு. நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிற விஷயம் இதுதான். முதல்ல சமத்துவத்தோட நம்ம பொம்பளை பிள்ளைங்களையும் பெண்களையும் நடத்துறதுக்கு இன்னைக்கே நம்ம ஒரு முடிவான ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இன்னைக்குல இருந்தே நம்ம அப்படி மாறுவோம். எந்த காரணத்திலயும் ஒரு தப்புக்கு காரணம் பொம்பளைன்னு சொல்லாம, எந்த காரணத்துக்காகவும் பொம்பளைனா ரெண்டாம் பட்சம் நினைக்காமையும் அவர்களுடைய மரியாதையையும் சுயமரியாதையும் கண்ணியத்தையும் நாம் மிக மிக முக்கியமானதா பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கண்ணோட்டத்தையும் நடைமுறையையும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நம்ம இனிமே வச்சுக்கணும். இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான செய்தி. தேங்க்யூ மேம். நேயர்களே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும் அப்படி நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு ரெஃப்யூஜ் கொடுக்கணும், கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும். அவங்களோட லைஃப் புதுசாக மாற, புது வாழ்வு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னும் இது ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு பெரிய டாபிக். நம்ம ஒரே கான்வர்சேஷனில் இது மாற்றிட முடியாது. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசணும், தொடர்ந்து இதை பற்றி நம்ம எஜுகேட் ஆகிக்கணும். இன்னும் இதுக்கு லீகலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், நம்ம காசு கொடுத்து, நம்ம டைமை கொடுத்து, எஃபர்ட் கொடுத்து எப்படி நம்ம இதை மாற்ற முடியும் அப்படின்ற கேப்பபிலிட்டி எல்லாமே நம்ம அதை பற்றி யோசிக்கணும். இன்னும் தனி மனுஷனாக நம்ம நின்று இந்த காரியத்துக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், இந்த பர்சன்டேஜை எப்படி குறைக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம செய்யணும். சைல்ட் அபியூஸ் என்றால் என்ன என்பதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். பெண் பிள்ளைகளுக்கு குட் டச், பேட் டச் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்போம். பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களிடம் ஒருவனின் அணுகுமுறை தவறாக தெரிந்தால் உடனே நோ என்று கத்துங்கள். அருகில் இருப்பவரிடம் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் பெற்றோர்களிடம் எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் சொல்லுவதை அசட்டை பண்ணாமல் கொஞ்சம் கேளுங்கள். குழந்தைகளுக்கு நடந்ததை மறைப்பதும் பயந்து இருப்பதும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கே ஆபத்து. பெற்றோர் உடனடியாக சைல்ட் ஹெல்ப்லைன் 1098க்கு தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். குழந்தைகள் தவறான நண்பர்களுடன் சேருவதை அனுமதிக்காமல் இருப்போம். குழந்தைகள் செய்யும் சிறு தவறை கூட செய்ய அனுமதிக்காமல் இருப்போம். பெற்றோர்கள் குழந்தைகள் முன் சண்டை போடாமல் இருப்பதே மேல். ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதைப் போல் பெண் பிள்ளைகளையும் தைரியத்தோடு வளர்ப்போம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி அருமையான டாபிக்ஸ் எடுத்து தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம். இந்த மீன் டைம் எங்கள் அடுத்த எபிசோட் வரதுக்கு நடுவில் எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்போம். நீங்கள் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த வாரம் இதே போல் ஒரு அருமையான எபிசோடோடு நான் சந்திக்கிறேன். இது சீஷாவின் வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சி.